மாண்புமிகு முருகவேல் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு கே ஜெயபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு ஜீவானந்தம் அவர்களே, நாகப்பட்டினம் நகரங்களை சார் திரு தங்க கதிரவன் அவர்களே மற்றும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மாணவர்கள், உழவர் உற்பத்தியாளர் அந்த சிறு துறவத்தை திறந்து விட்டார்கள். இதனால் எங்களுடைய படகுகளெல்லாம் முழுமையாக இங்கே வந்து போக முடியவில்லை. ஆகவே எங்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே எப்படி துறைமுகம் அமைக்கப்படும் என்று திட்டமிட்டார்களோ அதன்படி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நம்பியார் நகர் பகுதியிலே காலையிலே நேரடியாக போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு நம்பியார் நகர் சிறு துறைமுகம் முழு வடிவம் பெற்று மீனவ மக்களுடைய குறைகள் நீக்கப்படும். அதே போல பயிர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி நாங்கள் பெற்று தந்தோம். இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது பேரிடர் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது. அந்த கஜா புயல் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்னென்ன பயிரிட்டார்களோ அந்த பயிரெல்லாம் கணக்கிட்டு எவ்வளவு சேதம் என்று கணக்கிட்டு அவர்கள் மனம் குளிகின்ற அளவு, மன நிறைவேறுகின்ற அளவிற்கு நிவாரண தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கே மாணவ செல்வங்கள் குறிப்பிட்டார்கள். அறிவுபூர்வமான விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் உதவி பெறுகின்ற பள்ளியில லேப்டாப் கொடுத்தோம். இந்த ஆட்சி வரவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கடைசியா இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கொடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் மாணவர்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்து அறிவிப்போடு நிற்குது. அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அதுக்கு டெண்டர் விடணும், டெண்டர்களுக்கு நிதி ஒதுக்கணும். ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கே நிதி ஒதுக்காம பாதி நிக்குது. ஆக மக்களை ஏமாற்று, மாணவர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக தான் இன்றைய தினம் பார்க்க வேண்டியிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த மானுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், லேப்டாப் வழங்கப்படும். அதே போல மீனவர்கள் கஜா புயலிலே வீடுகள் இழந்துள்ளார்கள். அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட 6000 மீனவ குடும்பங்களுக்கு புதிதாக வீடு கட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம். இந்த நகராட்சி பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் அடுக்குமாடி வீடுகள் தான் கட்ட முடியும் என்ற நிலை வந்த காரணத்தினாலே முதற்கட்டமாக சுமார் ஒரு 1300 வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.